சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் போனதுக்கு பிறகு அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய முதலாவது உணவு என்னன்னு கேட்டார். முதலாவது உணவு மீனுடைய ஈரலைத்தான் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகளுக்கு முதல் உணவாக கொடுப்பான். இரண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, பிறக்கக்கூடிய குழந்தைகள் சில குழந்தைகளை பார்த்தா தாயுடைய சாயல்லையோ, சில குழந்தைகளை பார்த்தா தந்தையுடைய சாயல்லையும் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டார். அதுக்கு என்ன காரணம்னா, தாயும் தந்தையும் ஈடுபடும் பொழுது தாயுடைய இந்திரியம் கருப்பைக்குள்ள முதலாவது போனா அது தாயை போல இருக்கும். தந்தையுடைய இந்திரியம் கருப்பைக்குள்ள முதலாவது போனா அது தந்தையை போல இருக்கும். அல்லாஹ் யாருடைய இந்திரியத்தின் மூலமாக அந்த குழந்தையை உருவாக்கி சாயலை கொடுக்கிறாரோ அது அல்லாஹ்வுடைய நாட்டோட உன்ன. அந்த அப்துல்லா இப்னு ஸலாம்ங்கிறவர் ஓடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி பிடிச்சுக்கிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க சரியான விளக்கம் சொன்னீங்க, நீங்க தான் உண்மையான இறை தூதர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல யூதர்கள்லாம் வருவாங்க. உங்களை ஏதாவது செய்யணுங்கிற திட்டத்துல வருவாங்க. அந்த யூதர்களுடைய உண்மை முகத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் போய் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன். அவங்க எல்லாம் வரும் பொழுது வந்து உட்கார்ந்த உடனே அவங்கள்ட்ட அப்துல்லா இப்னு ஸலாம் இருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்டவர்னு கேளுங்க. யூதர்களை பத்தி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லக்கூடிய மூணாவது கேவலமான முகம் என்னன்னா, தனக்கு ஆச்சுன்னா அவங்களை உயர்த்தி பேசுவாங்க, தனக்கு ஆகலைனா அவர்களை மட்டம் தட்டி பேசுவாங்க. அதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லக்கூடிய செய்தி. அப்ப அப்துல்லா இப்னு ஸலாம் சொல்றாங்க, நான் போய் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன், யூதர்கள்லாம் இப்ப வருவாங்க, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த அப்துல்லா இப்னு ஸலாம் எப்படிப்பட்டவர்னு கேளுங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு நான் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டேன், என்னைய இறை தூதராக அவர்கள் ஏற்றுக்கொண்டான்னு சொல்லுங்க, அப்போ அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. யூதர்கள்லாம் வந்தாங்க. வந்து நபிக்கு முன்னாடி உட்கார்ந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏப்பா இந்த அப்துல்லா இப்னு ஸலாம்னு உங்களே ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டாங்க. உடனே என்ன சொன்னாங்க, அவரு நல்லவரு, அவருடைய தகப்பனார் நல்லவரு, நல்ல குடும்பங்க, உயர்ந்த குடும்பங்க, அவங்கள பத்தி யாரும் எந்த குறையும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு யூதர்கள்லாம் சொன்னாங்க. சொன்ன உடனேயே பின்னாடி இருந்து